இந்த ஃபேக்டரி அவுட்லெட் இங்கே தான் வந்து நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். இந்த ரோடோட சைடில் தான் வந்து புல்வாமா அட்டாக் வந்து நடந்திருக்கு, அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து காவா, அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம வந்த உடனே வந்து ஒரு காவா கொடுத்தாங்க. ஆப்பிள் ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னு மைண்ட்ல என்னலாமோ யோசிச்சிருக்கோம். கடைசியில் பார்த்தா குப்பை மாதிரி ஒரு ட்ரீயா இருந்தது. இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா பஹல்காம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம குல்மர்கும் கிளம்புற போகிறோம். பஹல்காம் வந்து 3 hours டிரைவ். ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு யூனியன் கேப் ஒன்று ஹையர் பண்ணியிருக்கோம். நம்ம கேபில் போக முடியாது, இங்கே தனியாக தான் யூனியன் கேப் தான் நம்ம எடுத்து போகணும். அதுக்கு தான் வந்து கேப் ஹையர் பண்ணி ஒரு ஸ்கார்பியோவில் போக போகிறோம். இங்கேருந்து 40 minutes ஆகும் ஃபஸ்ட்டு. அங்கேருந்து அதுக்கப்புறம் பஹல்காம் போகிறோம். எல்லாத்தையும் என் கூட வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சன்ஷைன் பார்க் அப்படிங்கிற வியூ பாயிண்டில் ஸ்டாப் பண்ணோம். பயங்கரமான வியூ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், நமக்கு அவ்வளோ டைம் இல்லாததுனால. நம்ம வந்து ஒரு 35 minutes டிரைவுக்கு அப்புறம் வந்து டங்மார்க் பக்கத்தில் இருக்கிற ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தோம். ட்ரங்க் வாட்டர் ஃபாலோட இன்னொரு பேர் ஃப்ரோசன் வாட்டர் ஃபால். பேருக்கு ஏற்ற மாதிரியே வாட்டர் ஃபால் நல்லா உறைஞ்சு போய் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தனியாக ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மேலே லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து பஹல்காம் போகிறோம். பஹல்காமில் வந்து நிறைய இடங்கள் நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். பஹல்காம் போகிற வழியில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணது ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. நீங்களும் இங்கேயே ஷாப்பிங் பிளான் பண்ணலாம், எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. ஸோ இதான் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்த ஃபேக்டரி அவுட்லெட், இங்கே தான் வந்து நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். இங்கேயும் பக்கத்தில் இன்னொரு கடையிலையும் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்தே ஷால்ஸ் எல்லாம் இருக்குது. காஷ்மீரி ஷால்ஸ் எல்லாம் வந்து 100 ரூபாயிலேருந்தே இருக்கு. மொரட்டு ஷாப்பிங் போல. எவ்வளோ ரூபா ஷாப் பண்ணேன்? ஒரு 5000 rupees இப்போ வரைக்கும் பில் ஆயிருக்கு. இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஆமா, இப்போதைக்கு வாங்கல, சரி அதான் வாங்கலாம். அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த காஷ்மீரி அப்படின்னு நம்ம ஊர்ல கிடைக்காத ஒரு ஐட்டம் போல, அதனால இங்க இருந்து எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரேடியா நம்ம ஷாப்பிங் மொத்தத்தையும் வந்து நம்ம இங்க முடிக்க போறோம். ஆதில். ஸோ ஹேண்டி மேண்டிங்கிறது தான் இவங்களோட கடை. நம்ம இப்போ வந்து லெத்தப்பூரா அப்படிங்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கோம். இந்த ரோடோட சைட்ல தான் வந்து புல்வாமா அட்டாக் வந்து நடந்திருக்கு, அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு. ஸோ நம்ம பின்னால இருக்கிற ஹைவே தான் வந்து NH44. இதுதான் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு போற ஹைவே. ஸோ அதுல தான் வந்து நம்ம ஸ்ரீநகர்ல இருந்து பஹல்காம் போக முடியும். அதுதான் போயிட்டு இருக்கோம். போற வழியில வந்து சஃப்ரான் ஃபீல்டு பார்த்தோம். சைட்ல 2 சைடும் வந்து நிறைய சஃப்ரான் ஃபீல்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம அங்க ஸ்டாப் பண்ணல, ஆனா வந்து அங்கிருந்து வர ஒரு கடையில சஃப்ரான் வாங்குறதுக்கு ஒரு கடையில் பார்த்தோம். பின்னாலதான் வந்து சஃப்ரான் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து காவா, அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம வந்த உடனே வந்து ஒரு காவா கொடுத்தாங்க, அவங்களோட சம்மர் ட்ரிங்க். பார்த்தா வந்து இந்த மாதிரி இருக்கு. பிடிச்சி பார்ப்போம். நல்லா இருக்கு ஆக்சுவலா. இஸ் இட் கோகனட், the one in which is floating? No, the white colored dry fruits. Okay. மற்ற இடத்துல குடிச்ச காவாக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வேற இடத்துல வந்து ஒரு மாதிரி பிளைனான தண்ணி மாதிரி இருந்தா இங்க நல்ல டேஸ்டா இருக்கு. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து ஆக்சுவல் காவா டேஸ்ட் பண்ணணும்னா பஹல்காம் போற வழியில உண்மையான சாஃப்ரான் ஃபீல்ட்ஸ் இருக்கு, அங்க இருக்கிற ஷோரூம்கள்ல வந்தாதான் வந்து நம்ம ஒரிஜினல் காவா டேஸ்ட் பண்ண முடியும். காவா ஆக்சுவலா நல்ல டேஸ்டா இருக்கு. ஸோ வந்து நம்ம ஸ்ரீநகர்லயும் குல்மர்க்ல எல்லாம் வந்து காவா வச்சுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வந்து வாயில் வைக்க முடியல, கன்றாவியா இருந்துச்சு. இதெல்லாம் மாட ஒரு ட்ரிங்க் அப்படின்னு இருந்துச்சு, ஆனா இங்க சூப்பரா இருக்கு. It's a better notification, second one. ஸோ இதுதான் வந்து அந்த கடை. இதுல வந்து நிறைய ஐட்டங்கள் வச்சிருந்தாங்க, நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாத்தையும் இல்லை, கொஞ்சம் விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், குங்குமப்பூ, இதோட நிறைய விஷயங்கள் இருக்குங்கிட்ட ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் வந்து அதோட நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எப்படி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃப்ரீயா வந்து ஒரு காவா கூட வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுத்தாங்க. அதையும் இப்படி லைட்டாக சாப்பிட்டு அவங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அங்கே இருந்து கொஞ்சம் நட்ஸு சாஃப்ரான் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பணும்.
ஆல்ரெடி மதியம் ஆனதுனால பசிக்க ஆரம்பிச்சது. ஸோ போகிற வழியிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணோம். ரெஸ்டாரண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணுச்சு. உள்ளே போய் பார்த்தா லியோ படத்தில் தளபதி வச்சிருந்த கேஃபே. கொஞ்சம் செட்டப் எல்லாம் மாற்றிருந்தாங்க. அங்கே போய் ஒரு சாக்லேட் காஃபியும் டேஸ்ட் பண்ணோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் செப்பரேட் வீடியோவாக சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் மேலே இருக்குது, அதையும் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்தது ஒரு அழகான டெம்பிளோட ரூயின்ஸை பார்க்குறதுக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ண இடம் தான் வந்து மார்ட்டான் சூரிய டெம்பிள். இந்த டெம்பிளோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டெம்பிள் வந்து சூரிய பகவானுக்கு வந்து கட்டின டெம்பிள். 800 CE வந்து கட்டினது. அது 800 வருஷத்துல லலிதாதித்யா முக்தபீடா அப்படிங்கிற ஒரு மொனார்க் வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. 600 வருஷமா இது வந்து ஒரு டெம்பிளா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 1400 வந்து சிக்கந்தர் ஷா மிரி அப்படிங்கிற ஒரு ரூலர், ஒரு இஸ்லாமைசேஷன், இந்த காஷ்மீர் வந்து ஃபுல் இஸ்லாமைசேஷன் பண்ணும்போது வந்து இதை வந்து இடிச்சு உடைச்சு ரூயின்ஸ் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து இந்த மாதிரி இருக்கு. இது நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து முற்றம் அப்படிம்பாங்க எங்க ஊர்ல எல்லாம், அந்த மாதிரிப்பட்ட ஒரு செட்டப். அதை சுற்றி வந்து நிறைய டெம்பிள், சின்ன சின்ன வந்து 84 டெம்பிள் இருக்கு. டோட்டலா 84 டெம்பிள் இருந்திருக்கு முன்னாடி. இப்போ எல்லாம் இடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 84 டெம்பிள் இடிஞ்சு இப்படி இருக்கு. சென்டர்ல இருக்கிறது வந்து சூரிய பகவானோட டெம்பிள். இப்ப எதுவுமே இல்லை. சூரிய பகவானை தவிர வந்து விஷ்ணுவோடது, அதுக்கப்புறம் வந்து கங்கா, யமுனா இப்படின்னு சொல்லிட்டு ரிவரோட டெம்பிள்ஸும் இருந்திருக்கு. இதெல்லாமே இடிச்சு இப்ப வந்து இந்த நிலைமையில இருக்கு. இதோட ஹைட் வந்து 220 அடி அப்படின்னாங்க. இதோட மெயின் ஸ்ட்ரக்சரோட ஹைட்டு இடிஞ்சு எல்லாமே இடிஞ்சு தான் கிடக்குது. ஆனா இடிஞ்சு கிடக்கிற ஒரு விஷயமும் வந்து ரொம்ப அழகா இருக்கும்ல. ஹம்பி இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து இதெல்லாம் பாருங்க, வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு மேக்னிஃபிசன்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஆனா வந்து ஃபுல்லா வந்து உடஞ்சு கிடக்குது. சுற்றி வந்து உடஞ்சு பீஸா கிடக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம வந்து வேற ஈவினிங் டைம் ஆனதால பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ இந்த டெம்பிள்ல இருந்து பார்த்தா வந்து மொத்த காஷ்மீர் வேலியும் தெரியுமா? நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியல, நல்லா ஃபாகியா இருக்குனால நமக்கு தெரியல. ஆனா நார்மலா வந்து இங்கேருந்து பார்த்தா வந்து மொத்த காஷ்மீர் வேலியும் தெரியுமா? நம்ம வந்து இந்த டெம்பிளை சுத்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனால் கீழே இறங்குற மாதிரிப்பட்ட செட்டப் எதுவுமே இல்லை. மேலேயே எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. ஸோ நம்ம வந்து ஃபல்கம், அதாவது நம்ம மார்ட்டான் டெம்பிள் போகிற வழியிலையும் ஃபல்கம் நிறைய இடங்கள்லையும் வந்து காஞ்ச மாதிரி ஒரு மரத்தை பார்த்தோம். அது என்ன மரம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம டிரைவர் சொன்னார், அதான் வந்து ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு. ஆப்பிள் ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னு மைண்டில் என்னமோ யோசிச்சிருக்கோம். கடைசியில் பார்த்தா குப்பை மாதிரி ஒரு ட்ரீயாக இருந்தது. அது எதனாலன்னா, இந்த சீசனில் ஜூன் ஜூலை வரும்போது எல்லாமே ரொம்ப க்ரீனாக இருக்குமா. இந்த ஏரியா ஃபுல்லாக க்ரீனாகவும் நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய ஆப்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குமா. நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு சுற்றி. பார்த்துட்டு இருக்கிற மரம்லாம் வந்து சும்மா ரோட்டில் நிற்கிற ஏதோ ஒரு மரம்லாம் இல்லை, வால்நட் ட்ரீஸு. வால்நட் ட்ரீஸ் எல்லாம் வந்து ரோட்டோரமாக சும்மா நிற்கிது. ஸோ வால்நட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால வந்து எங்கேயாவது ஒரு ஃபார்ம் எல்லாம் வச்சு நடுவான்னு பார்த்தா ரோட் சைட்லேயே அப்படி நிற்கிது. போற வழியில ஆப்பிள் வேலிங்கிற ஒரு இடத்த பார்த்தோம். அப்போ வந்து ஸ்டாப் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு. இது வந்து ஷாப் நம்பர் 100. ஸோ இதுதான் வந்து இது ஒன் ஆஃப் த ஆப்பிள் ஃபார்ம். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து ஆப்பிள் வேலி. இங்க இது மாதிரி நிறைய ஆப்பிள் ஃபார்ம் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண சொன்னோம். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் காஞ்சி போயிருக்கு. ஜூன் ஜூலைல ஃபுல் ஆப்பிள் ஆகும், நல்ல கிரீனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அதில் இருந்து அவங்க பறிக்காம வச்சிருக்காங்களா எதுக்குன்னா, சரி இது ஆப்பிள் ஃபார்ம் அப்படின்னு தெரியறதுக்கு வேண்டி அப்படின்னாங்க. ஸோ காஷ்மீர் வந்துட்டு ஆப்பிள்ல பார்க்காம போனோம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஆப்பிள் வேலியில ஸ்டாப் பண்ணி ஆப்பிள் ஃபார்மையும் பார்த்துட்டு வந்தோம். பெருசா எதுவும் இல்லை, கொஞ்சம் ஆப்பிள்லாம் இருந்துச்சு. ஆப்பிள் ஜாம், ஆப்பிள் பிக்கிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. அவர் வந்து ஒரிஜினல் ஆப்பிள் வந்து ஜஸ்ட் ஷோக்கு மட்டும் வந்து மேலே தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னாங்க. நீங்க வந்து நார்மலான சீசன்ல, அதாவது ஆக்சுவல் சீசன்ல வந்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லா கிரீனா நிறைய ஆப்பிள்ஸ் எல்லாம் இங்க இருந்தே வந்து வாங்கிக்கலாம். நீங்க வந்து கிலோ கணக்குல அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாமா. செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாங்க. ஆப்பிள் ஜாம் பாத்தீங்கன்னா வந்து 250 ருபீஸுக்கு ஜாம் இருக்கு. ஒரு வருஷம் இருக்குமா. ஒரு வருஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சிருந்தாலே ஒரு வருஷம் இருக்குமா. 250 ருபீஸுக்கு பியூரான ஜாம். இது மாதிரி 4-5 வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சாங்க. நம்ம எதுவும் வாங்கல இப்போதைக்கு. நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி வாங்கினால எதுவுமே வாங்கல. இங்க இருந்து நம்ம நேர கிளம்புறோம். ஸோ அப்படி நம்ம வந்து குல்மார்க்ல இருந்து ஃபல்கம் வர வழியில வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரங் வாட்டர் ஃபால், அதுக்கப்புறம் வந்து தளபதியோட கேஃபே, அதுக்கப்புறம் ஆப்பிள் வேலி போனோம். அதுக்கப்புறம் லிடர் ரிவர் பார்த்தோம். ஆனால் ரொம்ப இருட்டாக இருந்ததுன்னா நாளைக்கு போகலான்னு டிசைட் பண்ணி நேராக ரூமுக்கு வந்து செக்இன் பண்ண போகிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து ஃபல்கமை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து குல்மார்க் முடிச்சுட்டு இல்லைன்னா ஸ்ரீநகர்ல இருந்து ஃபல்கம் வரீங்கன்னா என்னெல்லாம் கவர் பண்ணலாம், என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் அஜய். over and out.